வெல்கம் டு ஆர்ஜி அனிமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் ஒர்க் மேக்ஸ் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேசல் காட்டுறாங்க. அது ஒரு பங்களா, அது ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. திடீர்னு அப்படியே ஒரு கட் பண்ணி 2 வாரம் ஆகுது, அதாவது 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்சஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ லூசியானா யாருன்னா அந்த கேசலோட பிரின்சஸ், ஓகேவா? ஸோ வந்து அந்த அந்த பிரின்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி டீ பார்ட்டி கொடுக்குறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட மெய்டு ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவங்க பார்க்குறது. ஸோ நம்ம கதையோட ஹீரோயினும் அவங்க தான். ஸோ அவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெலடி. ஸோ இப்போ இந்த டீ பார்ட்டி நடக்குது. அந்த பொண்ணுங்க 2 பேரும் கேட்குறாங்க லூசியானாட்ட, 2 வாரம் முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்க, இந்த மாதிரி இதை எல்லாத்துக்குமே வந்து என்னோட மெய்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி லூசியானா சொல்கிறா. டீயை குடிக்கிறாங்க. அந்த டீயோட டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்த டீ வந்து அவ்வளோ கண்ட்ராவே இருந்திருக்கு போல். ஸோ அந்த டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யார் போட்டா அப்படி இப்படின்னு அப்படியே குதிக்கிறாங்க அந்த 2 பேரும். இந்த மாதிரி என்னோட மெய்டு தான் பண்ணாங்க அப்படின்னோடனே, உனக்கு சூப்பரான மெய்டு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா பிரின்சஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மெய்டை கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு இப்படியே பொழியிறாங்க அன்பு பழைய. அந்த அம்மா ஒன்று சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் ஓவராக ரியாக்ட் பண்ணாதம்மா, வாமா உன்னை வந்து தலை சீவி விட்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பராமரிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு கேட்குது, நீ வந்து உனக்கு எந்த ஒரு காரணம் வந்து உன்னை வந்து இங்கே இங்கே இருக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மெலடி என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மெய்டா அப்படிங்கிற மாதிரினா அவளுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த மாதிரி மெய்டுங்கிறவங்க வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு இருப்பாங்க. அதாவது லாண்ட்ரிக்கு தனியாக, அடுத்து இந்த மாதிரி குக்குக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்து வரவேற்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து எப்படி சொல்கிறது, மற்ற ஏதாவது இதர இதர வேலைகள்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து மெய்டுலாம் வந்து செப்பரேட்டாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும், இந்த வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு மெய்டு அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்றா. ஸோ இது என்ன ஒரு மாதிரி வினோதமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியே லூசியானா யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலடியோட பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு வந்து ஒரு ரிச் ஃபேமிலி ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ இவங்க அம்மா வந்து இவளை கூட்டு தனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ என்ன இஷ்யூஸ் தெரியல, போக போக எபிசோட்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இவ வந்து ஒரு ஒரு இந்த ஷாப்பு அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே மெய்டெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, அவங்களோட காஸ்டியூமு, அவங்களோட அந்த அழகெல்லாம் பார்த்து இவளுக்கும் வந்து அதில் ஒரு அட்ராக்டிவ் ஏற்படுது. ஸோ இம்ப்ரெஸ் ஆகுறா. ஸோ அதோட அப்படி இருக்கா. ஸோ ஒரு நாள் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவள் வந்து வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் எல்லாம் எடுத்து பண்ணுறா. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா அது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இது வந்து ஒரு சீக்ரெட்டு, நான் உங்கள்கிட்ட நேரம் வரப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, பாவம் பேட் லக்கில் என்ன ஆகிடுது, அவங்க அம்மா இறந்துடுறாங்க உடம்பு முடியாமல். ஸோ அப்போ வந்து ஒரு லெட்ரு வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரியுமா நீ வந்து மெய்ட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு ராயல் ஃபேமிலி, நமக்கெல்லாம் இது செட் ஆகாது. பட் ஆனால் நீ ஆசைப்படுறத வந்து நான் தடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து அப்பா வந்து இந்த ஊரில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும், ஹை கிளாஸ் அந்த அவங்க கூட சேர்ந்து நீ இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை உன் விருப்பப்படி நீ வந்து மெய்ட் ஆகலாம், அது உன்னோட விருப்பம் தான், நான் என்றைக்குமே தடுக்க மாட்டேன். நீ சப்போஸ் இப்போ நான் மெய்டு தான் ஆக போகிறேன் நீ சொல்கிற அப்படின்னா, அந்த உலகத்திலேயே நீ தான் பெஸ்ட்டு மெய்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, அம்மா சொன்னதையும் இது பண்ணிக்கிட்டு இவளுக்கும் வந்து அந்த இந்த கேசலில் போய்ட்டு அந்த மாதிரி அவங்க அந்த ராஜா வாழ்க்கை அந்த அந்த ராயல் அதெல்லாம் இருக்க விருப்பம் இல்லை. ஸோ இவளுக்கு மெய்ட் ஆகணும் தான் ஆசையா. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஏற்றுறா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சின்னதாக ஒரு மேஜிக் தெரியுது. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவ வந்து இசக்காய் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வேர்ல்டில் வந்து மேஜிக்ஸ் வந்து காமன். ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இவ அந்த மேஜிக் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணியும் ஃபயரையும் வச்சு பண்ணுவோம், காற்றையும் ஃபயரையும் வச்சு பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு மேஜிக் வருது. ஸோ லிட்ரலி வந்து இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இதை வச்சு நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து ஒரு மெய்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அங்கே வந்து ஒரு 10 மெய்டு இருக்காங்க. சாரி 10 மெய்டு இல்லை, ஒரு 10 மேஜுக்கு மேலே இருக்காங்க போல் அந்த ஊரில். ஸோ அவங்கள விட இவளுக்கு வந்து பவர் கூட அந்த மேஜிக்கை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜ்லாம் இருக்காங்களா, மேஜிக் பண்ணுறவங்க தான் மேஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இவளுக்கு பவர் கூட இருக்குது. பட் ஆனால் இவள் வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டா. இவளுக்கு அது தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஓவர் பவர்டு நம்ம அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவள் வந்து இந்த பவரை வச்சு நம்ம வந்து மெய்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பேரை மாற்றுறா. ஸோ அவள் பேர் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் மெலடி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த
சில்வர் ஹேர் இருக்கும். ஸோ அந்த கலரை மாத்திரா, பிளாக் கலரில் மாத்திரா, அவரோட கண்ணோட கலரை மாத்திரா. ஸோ மாற்றிட்டு எங்கேயாவது கிளம்பியே போயிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து அந்த ராயல் ஃபேமிலியிலேருந்து அலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ரெட் ஹேர் வச்சுருக்க பையன் வரான். ஸோ அவன் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் ஒரு நைட்டு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி மெலோடியோட அம்மா இருக்காங்களா, ஸோ அவங்கள பற்றி ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறப்ப அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க இப்போ தாம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஹேர் வச்சுருக்கும், கண் இந்த கலரில் இருக்குங்கிறாங்க. அது என்ன கலர்னு தெரில, நான் மறந்துட்டேன். ஸோ அவள் வந்து இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது பக்கத்து ஊருக்கு போயிருக்கானோன்னா, சரி சீக்கிரம் போவோம், நம்ம வந்து அங்கே தான் போய் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வந்து அங்கே தான் திக்குமுக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. இவன் உடனே பார்த்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அந்த பொண்ணு எனக்கு வந்து இந்த மாதிரி மெய்ட் ஆகணும், ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எனக்கு தெரியணும், ஜாப் தேடுறதுக்கு முன்னோன்னா அவன் வந்து மாதிரி வழி சொல்கிறான், இந்த மாதிரி இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். வந்துட்டு நம்ம வந்தது கதையை மறந்துட்டோமே, போய் தேடணுமே, சில்வர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிடுறான். ஸோ அவள் வந்து அவளோட ஐடென்டிட்டியை மாற்றினால இவனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் அங்கே கிளம்பி போயிடுறான். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு போகணுங்கிறதுக்காக அந்த வண்டியில் ஏறி போகிறாளா, அதில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு ராயல் ஃபேமிலி, அவங்களுக்கும் மெய்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி நான் வந்து மெய்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அவங்களும் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நிறையா ஒர்க்கு இந்த இடத்துலலாம் ஜாப் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் வந்து அந்த போர்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது கமிஷன் கில்டு அந்த இதுக்கு போனீங்கன்னா இருக்குன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி அந்த பையன் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறான். அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறான். சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான், நம்ம கூடயே வச்சுக்கலாம் மெய்டா, பட் ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டார், இல்லைனா அவங்கள நம்மளே பார்த்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிச்சுட்டு சொல்லிட்டு போயிடறான். இவளும் போயிட்டு அந்த போர்டில் போய் பார்க்குறா. இந்த மாதிரி அவளுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஜாப் எங்கேயுமே கிடைக்கல. அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு கேசலில் வந்து ஒரே ஒரு மெய்டாக வரணும், அதுவும் எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னோன்னா இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இவளோட ட்ரீம் ஜாப்பே அப்போ தான். ஏன்னா அப்போ தான் வந்து இவளை வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு மெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கிளம்பி போயிடுறா. ஸோ அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸை போய் பார்க்குறா, என்னது இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. சரி மெய்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வழியாக போகக்கூடாது, ஸோ அவங்களுக்கு தனியாக வழி இருக்குன்னு சொல்லிட்டு சரி சுற்றி போவோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு கிளம்புற டைமில் அந்த இந்தோட பிரின்சஸ் அதான் லூசியானா இருக்காளா, ஸோ அவள் வந்துட்டு இந்த மாதிரி யார் என்ன வேணும்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் மெய்டாக வந்திருக்கேன்னு உடனே நீங்கள் தானே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாசல் வழியாக கூட்டு போகிறா. இவன் சொல்கிறா, அதெல்லாம் வாசல் வழியாக வரக்கூடாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா அப்படிலாம் சொல்லிட்டு எடுக்கிறா. பட் பார்த்தீங்கன்னா டீ தூள் அப்படியே பை வந்து சொத்தெல்லாம் கொட்டுது. அந்த பொண்ணு லூசியானா வந்துன்னா ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கா, அதாவது அழுக்காக இருக்கா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாவே பாலடைஞ்சு போன மாதிரி கிடக்கு, அங்கே இருக்கிற தண்ணி வந்து சுத்தம் கிடையாது. ஸோ இது வந்து கேட்குறப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ராயல் ஃபேமிலி தான். ஸோ அந்த அவங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த மாதிரி டீச்சிங் படிக்க வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த பங்களால இருக்கா. இவளுக்கு வந்து ஒரே ஒரு மெய்டு இருந்திருக்காங்க வயசானவங்க, அவங்க என்னென்னா பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ விட்டுட்டு போனதுக்கப்புறம் அங்கே யாரும் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு வரலை. ஏன்னா ஒரு பொண்ணு தானே, ஸோ எதுக்கு அவ்வளோ மெய்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பா போல். ஸோ அவங்க ஃபேமிலியிலே வந்து பார்க்கல. ஸோ இது என்ன நடக்குதுன்னா, இதுக்காக தான் இப்போ மெய்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், சம்பளம் கம்மி தான், பெருசாலாம் கிடையாது. இப்போ வந்து இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கும், தன்னந்தனியாகவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உடம்பு முடியாதப்ப யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், சமைக்கவும் முடியாமல். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி காய்கறி வாங்கணுங்கிற மாதிரி வெளில போகிற டைமில் தான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்ருக்கு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டா. ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறா, மெய்டு என்ன சொல்கிறா, அதெல்லாம் கவலை இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இவளுக்கு ஒரே ஷாக்கு, எல்லாத்தையும் எப்படி உங்களால் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், என்னாலே முடியாது, நீங்கள் எப்படி உங்களால் முடியும், அதெல்லாம் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறப்ப, இல்லை நீங்கள் ஒன்றுமே வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணி இந்த டீ போட்டு கொடுக்குறா, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த இடத்தையே மாற்றிடுறா. அந்த 2 இடத்துல வந்து நம்ம மெய்டு தான் அந்த இடத்தையே இப்படி மாற்றி வச்சிருக்கிறது அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இவ்வளோ இது முடிஞ்சதில்ல. ஸோ இவ்வளோ இது முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இவளுக்கு இவ்வளோ வெறி அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை போடுறாங்க. ஸோ அவளோட இதில் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரி ஒன்று இருக்குது. அது ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டு ஜப்பான், ஓகேவா. அதாவது நம்ம நார்மல் இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் கேல தான் இவ இருக்கா.
அதாவது இசக்காய் வேர்ல்டு இது. இவன் வந்து நம்ம நார்மல் வேர்ல்டில் இருக்கா. ஸோ இங்கே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு கஃபேக்கு போவாங்க. அங்கே வந்து அந்த மேடு கல்ச்சரை பார்த்துட்டு இவளுக்கு அது மேலே ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடும். ஸோ அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை வச்சு புக்ஸ் வச்சு படிப்பா. அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவா. வீட்டில் சொல்லுவா. அவங்க வீட்டில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேம்மா நீ போய் படிமா அப்படிங்கிற மாதிரி இந்த மெய்டு ஆகிறதுக்குனே படிக்கிறாங்க. இது வந்து ஃபாரின் போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்போ பிளைன் வந்து கிராஷ் ஆகிடுது. ஸோ கிராஷ் ஆனதுக்கப்புறம் தான் இவன் வந்து ரெயின்கார்னேட் ஆகிறா. ரெயின்கார்னேட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வேர்ல்டு விட்டு வேர்ல்டு வந்து இந்த மாதிரி இஸ்காய் வேர்ல்டுக்கு மாறுது. இறந்ததுக்கப்புறம் வருவாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேண்டசி வேர்ல்டுக்கு இவன் வந்து வந்துடுறா. ஸோ இந்த இடத்துல வந்து தான் அந்த அப்படியே அதே அந்த திரும்பி அந்த வேர்ல்டுலேயே வந்து ஒரு இதை பார்க்குறப்ப மெய்டை பார்க்குறப்ப அவளுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து அதில் அட்ராக்டிவ் ஆகி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால கூட வரும்போதே ஒரு மேஜிக் பவர்ஸோடையே வந்துடுறா. ஸோ இதுதான் அவளோட அந்த டாப் சீக்ரெட்டு. இவன் வந்து இந்த வேர்ல்டுலேயே ஒரு டாப் பெஸ்ட்டு மெய்டாக ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. இந்த எபிசோடு அதாவது இந்த சீசன் ஃபுல்லாகவே அவள் ஆனாலாம் இல்லையா, இல்லை இந்த கதை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி மேஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறேன், என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இசக்காய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலைவி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பயங்கரமான மேஜிக்லாம் பண்ணி லூசியாவை வந்து சேவ் பண்ண போகிறா. இவன் வந்து கடைசியாக ஒரு மேஜிக் பண்ணி அந்த எபிசோடை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.